கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று தேவனாகிய கர்த்தர் நம் அருகே வந்து சொல்லுகிறார், மகனே மகளே, வியாதி படுக்கையோடு காணப்படுகிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் வியாதி படுக்கையை இன்று நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். வேதத்தை திருப்புவீர்கள் ஆனால் உபாகமம் 7வது அதிகாரம் 15வது வசனம், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். எகிப்தியருக்கு வந்த ஒரு நோயும் உன்னை தொடுவதில்லை என்று சொல்லுகிறார். அந்த வாதைகளினால் வாதிக்கப்பட்ட கொடுமையான வியாதிகளில் இருந்து உன்னை நான் விலக்கி பாதுகாப்பேன். ஆனால் அதே வசனத்துல 2வது ஒரு காரியம் சொல்லுகிறது, இந்த வியாதியை நான் யாருக்கு வர பண்ணுவேன்? கொடுமை செய்கிறவருடைய வாழ்க்கையில் நான் வர செய்வேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவருடைய வாழ்க்கையில் நீதிகேடு செய்யாமல் கொடுமை செய்யாமல் இருப்போமானால் இவ்விதமான வியாதிகளிலிருந்து நாம் விலக்கப்பட்ட மனிதர்களாக, காக்கப்பட்ட மனிதர்களாக காணப்படுவோம். இந்த வேத வசனங்களை கொண்டு நீங்கள் வியாதியற்ற சுகமான ஜீவிதம் செய்யும்படியான வாழ்வை உங்களுடைய வாழ்க்கையில் தந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.